கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளின் பாடங்கள் என்று வரவேற்றுக்கொள்கிறேன். ஏறக்குறைய 1.5 மாதமாக நாம் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே அறிவித்திருக்கேன். இப்பொழுது கூட அது சரியான முறையில் அமைந்துவிட்டபடியால் மீண்டுமாய் நம்முடைய பாடங்களை நாம் தொடர்ந்து படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலுமாய் கூட நாம் திரியேக தேவனை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். திரியேக தேவனை குறித்து நம்முடைய விவிலியத்தில், கிறிஸ்தவ விவிலியத்திலே என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதில் நாம் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பார்த்தோம். ஆவியானவரை குறித்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆவியானவருடைய தத்துவத்தை எப்படி இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முன்னதாக ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான மாதத்தின் முதல் வாரத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. கடந்த சில நாட்களாக நாங்கள் கர்த்தாவை கூடி வளர்ந்த எல்லா தாவனே உங்களுடைய நாமத்தில் அநியாயம் வந்திருக்கிற எங்களோட மத்தியிலே ஆவியானவர் பேசி இந்த நாமத்தை நாம் பயன்படுத்த எங்களுக்கு நேர்த்தி பாராட்டும். இந்த பிரசனம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டியும் ஜீவனில் உள்ளதாகும். ஆவியானவரை குறித்து நாம் பார்த்த விதத்தில் ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இதற்கு வேதாகமத்திற்கு சில காரியங்களை நான் சொல்லி மீண்டுமாய் இதை நினைவுபடுத்திவிட்டு மீண்டுமாய் கூட நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார்கள். தூய ஆவியானவரின் ஆழ்தத்துவம் என்ற முறையில் நாம் பார்த்தோம் என்றால், மூவரில் ஒருவரான தூய ஆவியார் தனி ஆழ்தத்துவம் உடையவர் என்பதை தெளிவாக நாம் உணர முடியும். ஆண்டவரின் 7 சுருளை ஆராய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது என்று சொல்லி திரு விவிலியம் என்ற அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசித்தேன். அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் நம்முடைய வேதாகமத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில நாம் பார்க்கும்பொழுது தொடக்கம் முதல் அதாவது ஆவியானவர் மறைவாய் பேசியதில்லை. அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கே இருக்கிறேன், இப்பொழுது என் தலைவராகிய ஆண்டவர் என்னையும் அவர் தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 48:16. ஏசாயா 48:16 அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்தத்தில் பேசவில்லை. அதை உண்டான காலத்தில் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இப்படி ஆவியானவரை குறித்து நாம் ஆழ்தத்துவம் உடையவர் என்பதை குறித்து நாம் இந்த வசனங்களிலே அறிந்து கொள்ளலாம். இத்தகைய விவிலிய உரைகள் தூய ஆவியார் சமய வரலாற்றில் கடவுளின் ஆற்றலாக சக்தியாக அனுப்பப்பட்டு செயல்படுவதை உணர முடியும். கடவுள் மனித இனத்தோடு கொள்ளுகின்ற உறவில் இணைப்பு பாலமாக அவர் செயல்படுகிறார். மனிதனை பாவத்திலிருந்து காக்கும் பணியை முழுவதுமாக ஆவியார் ஏற்று செயல்படுகிறார். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் என்று சொல்லி 139ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை திருவிழில் குறிப்பு தருகிறது. தூய ஆவியார் ஆழ்தத்துவம் உடையவர்
செயல்பாட்டில் பிதாவாகிய தந்தை குமாரனாகிய இயேசு பெருமானும் உள்ளிருந்து இணைந்து செயல்படுகின்றனர். முக்கோண வடிவு கடவுளின் செயல்பாடு நடைபெறுகிறது. சில நேரங்களில் தூய ஆவி என்னும் கோணத்தை மட்டும் தனிமைப்படுத்தி அறிய முயல்கிறோம். இதனால் மற்ற இரு கோணங்களையும் அறியுமாறில்லை. ஆனால் அவை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம் கண்களுக்கு தெரிவதில்லை என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி கடவுள் தனக்குள்ளே உறவு கொள்ளக்கூடிய அளவில் ஒரு சமூக உயிரியாக இருக்கிறார் என்று சில இறையடிகளால் விளக்கங்கள் முற்படுகின்றன. இந்த உறவு பாலத்தில் தூய ஆவியார் அன்பாக இருக்கிறார். அவர் மூலம் தான் கடவுளின் செயல்பாட்டினை உயிர் துடிப்பை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆழ்த்தத்துவம் இருக்கிற இந்த ஆவியானவரை குறித்து மிகவும் சான்றுகள். ஆவிக்குரிய தன்மைகள் ஆவியிலே அசைவாடி கொண்டிருந்த கடவுளின் ஆவி உருவமற்ற நிலையில் இருந்தாலும் அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர் என்று ஆய்வு வழி உறுதியாக கூற முடியும். அறிவாற்றல், உணர்வு, சித்தம் ஆகிய அதிமுக்கிய மூலக்கூறுகளை தூய ஆவியில் காண முடியும். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருக்குள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது என்றும், அவ்வாறு கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். 1 கொரிந்தியர் 2:10-11 இவ்விவிலிய கூற்று தூய ஆவியாரின் தீர்க்கமான பார்வையினையும் நுண்ணறிவினையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் நமக்கு காட்டுகிறது. மேலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுள் மாட்சிமிகு தந்தையும் ஒருவர் அவரை முழுமையாக நமக்கு அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. எபேசியர் 1:17 என்னும் உரையிலிருந்து தூய ஆவியாரின் ஞானம் நன்கு விளங்கும். அது மட்டுமின்றி ஆழ் தத்துவத்தில் மிக உயர் பண்புகளாக ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை கொண்டதாகவும் ஏசாயா 11:2 நம்முள் காணப்படுகிறது. ஆவிக்குரிய செயல்கள். விவிலியத்தில் தூய ஆவியாரின் செயல் அவரது ஆழ்த்தன்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. கீழ்வரும் செயல்கள் அவரின் ஆழ்த்தன்மையை அதிகமாய் உறுதிப்படுத்துகின்றது. பேசும் திறன். ஆதி திருச்சபையை நிறுவ நிறையடிகளார் முன்பிலிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவரிடம் தெளிவாக பேசியிருக்கிறார். வேண்டும் திறன். அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். இது திருவிவிலிய மொழிபெயர்ப்பின் மூலமாக ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம். சான்று பகரும் திறன். இப்படி பலவாறாக அவருடைய திறமைகளை குறித்து அவர்களுடைய ஆழ்த்தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சான்று பகரும் திறன். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற தூய துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார். யோவான் 15:26 என்னும் இயேசு பிரான் கூற்றிலிருந்து அவரது சான்று பகரும் ஆழ்த்தத்துவ திறன் நமக்கு தெளிவாகிறது. மேலும் தூய ஆவியாருக்கு எதிராய் பாவம் செய்ய முடியும். ஏசாயா 63:10 என்றும் அவருக்கு வருத்தம் உண்டாகாது இருத்தல் வேண்டும். எபேசியர் 4:30 என்றும் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்றும் 1 தெசலோனிக்கர் 5:9 அவருக்கு எதிராக பழித்து உரைத்தல் கூடாது. மார்க்கு 3:29 என்றும் அவர் மதிப்புக்கு உரியவர் என்றும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்
ஆள் தத்துவம் இருக்கிற இவர் ஆண் தன்மையா பெண் தன்மையா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அதை குறித்து சில விளக்கங்களை நாம் பார்க்கலாம். தூய ஆவியார் மூவரில் ஒருவர் என்றும் ஆள் தத்துவம் உடையவர் என்றும் ஆய்வு மொழி தெளிவாக்கப்பட்டது. இனி ஆள் தத்துவ நிலையில் அவர் ஆணா பெண்ணா என்ற வினா எழ வாய்ப்பு உள்ளது. புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியாரை குறிக்கும் யூனிமா என்னும் சொல் ஆண் பெண் அல்லாத பொதுநிலை சொல்லாக குறிக்கப்படுகிறது. மேலும் யோவான் 15:26, யோவான் 16:13-15 ஆகிய இடங்களில் தூய ஆவியார் ஆண்பால் என்ற நிலையில் காட்டப்பட்டுள்ளார். இத்தகைய பண்புடைய இறைவனையே அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ என்று உள்ளம் உருகி பாடினார் போல், அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே என்னும் திருவாசக பாடல் அடியும் இங்கு எண்ணி பார்க்கத்தக்கது. அகத்திய ஞானம் 30 பாடல்களிலே 29ஆம் பாடல் இப்படியாயிருக்கிறது. இக்கருத்தை இன்னும் அதிகமாக வலிமை கொண்டதாக அது மாற்றும் என்று நம்புகிறேன். முச்சொலும் ஒன்றாம், மும்மூர்த்தி அல்ல, மூவருமே ஆளுநரும் ஒன்றே ஆகும். அச்சுதா இவர்களுமே ஆண் பெண் அல்ல, அரணம் அல்ல, லங்கம் அதாவது லிங்கம் அல்ல, அனாதியான சச்சிதானந்தையை வணக்கம் செய்து சத்குருவை தரிசித்து சரண் பற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா அப்பா எண்ணில்லா முத்தி வழி எய்துவாயே. இந்நூலுக்கு உரை எழுதும் அதன் உரையாசிரியர் டாக்டர் வி. ஞானசிகாமணி பக்கம் 226-27 என்பார். பிதா, திருமைந்தர், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய முற்றிலும் ஒருவரே ஆவார். அவர்கள் மும்மூர்த்திகளைப் போல வெவ்வேறானவர்கள் அல்ல, மூவருக்கும் ஆண்களும் ஒன்றே ஆகும். திருத்துவ கடவுள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அரசனும் அல்ல, லிங்கமும் அல்ல, அவர் அனாதியானவர் என்று உரை கூறுவார். இருப்பினும் ஆழ்தத்துவம் என்ற நிலை வந்தபோது ஆண்பால் பெண்பால் இவற்றில் ஏதாவது ஒன்றினில் ஆய்வுகளை அடக்குவதே சிறந்த முறையாகும். அப்பன், பிதா, பரிசுத்த ஆவி, மகன் என்பவற்றில் அப்பன் மகன் என்பன குடும்ப உறவு பெயர்கள் என்பதாலும், அப்பனிலிருந்து மகன் தோன்றுவதற்கு காரணமாய் இருப்பவள் குடும்பத்தில் அம்மையாக இருப்பதாலும், பரிசுத்த ஆவியை அல்லது தூய ஆவியாரை அம்மை என்று சொல்லலாம் என்ற நிலையில் அப்பன் அம்மை மகன் என்ற நோக்கில் சைவம் வளர்ச்சி பெற்றது. பரிசுத்த ஆவியை அம்மை என்று வழங்குவது விவிலியத்திற்கு முரண்பட்ட கருத்தாகும். பரிசுத்த ஆவி பெண் என்று குறிப்பிடாமல் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியானார் என்பது விவிலியத்தின் கோட்பாடு. பரிசுத்த ஆவியானவர் பெண் தன்மை கொண்டவர் என கூறினால், பரிசுத்த ஆவியானவர் ஆண் தன்மை கொண்டவர் என்கிற எதிர்கோட்பாடு எழுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த இரண்டு கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் சைவம் வைணவத்தை நோக்கும்போது பரிசுத்த ஆவி பெண் அல்லது சக்தி என்னும் நிலையில் குமரன், பிள்ளையார் என்ற இரு பிள்ளைகள் கூறப்படுவதை நோக்கலாம். அம்மைக்கு இரு குழந்தைகள் என்னும் நிலையில் அப்பன் சிவனாகவே விளங்குகிறார். அதே போன்று விஷ்ணுவுக்கு பிரம்மன், ஐயப்பன் ஆகிய இரு குழந்தைகள் என்ற நிலையில் விஷ்ணுவின் கணவனாக சிவன் கூறப்படுவதை ஆழ்ந்து நோக்கத்தக்கது. தந்தை, மகன், பரிசுத்தாவி என்னும் நிலையில் சிவன் தந்தையாகவும், அம்மை பரிசுத்தாவியின் பெண் தன்மையாகவும், விஷ்ணு பரிசுத்தாவியின் ஆண் தன்மையாகவும் காட்டப்படுகின்றனர். புலவர் தெய்வநாயகம் 1975 பக்கத்திலே அவர் கூறிய கூற்றின் பக்கம் 131 பக்கத்திலே இது அடங்கியிருக்கிறது. சைவம் வைணவம் பற்றிய கொள்கைகள் சங்ககால இலக்கியங்களில் மிகுதியாக காணப்படவில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. எனவே சங்க காலத்திற்கு பின்னரே சைவம் வைணவம் ஆகிய சமயங்கள் முழு வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கடவுள், தூய ஆவி,
யவனரான தோமா வழி தோன்றி பல இடங்களுக்கும் பரவியது. முதல் கடவுள் மூவர் என்பது சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூவரை குறிக்கும் என்பது அனைவரும் அறிந்தது. பிரம்மன் விஷ்ணுவின் உந்தி கமலத்தில் இருந்து தோன்றியவர் என்னும் கருத்தின்படி பிரம்மன் விஷ்ணுவோடு ஐக்கியமாகி விடுகிறார். சிவனை வணங்குகிறவர்கள் சைவர்கள் எனவும் விஷ்ணுவை வணங்குகிறவர்கள் வைணவர்கள் எனவும் கூறும் இரு பெரும் சமயங்களும் மும்மூர்த்திகளாகிய முதற் கடவுள் மூவிலிருந்து எழுந்தன. புலவர் தெய்வநாயகம் அவர்கள் 1985 ஆண்டில் அவர் எழுதிய பக்கத்தில் 131 பக்கத்திலே அடங்கியிருக்கிறது. புராணங்களின் அடிப்படையில் விளக்கப்பட்டிருக்கும் இச்செய்திகளை வரலாற்றின் நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும் என கிறிஸ்தவர்களின் திருமறையாகிய விவிலியத்தின் புதிய ஏற்பாடு பயன்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் நோக்கில் சிவனது குடும்ப புராண கதைகளை காணலாம். தந்தை, பரிசுத்தாவி, மகன் என விளக்கப்படும் புதிய ஏற்பாட்டு கொள்கையில் பரிசுத்தாவியை பெண்ணாக அம்மையாக கொள்ளும்போது அப்பன், அம்மை, மகன் என்ற சோமாஸ்கந்தர் கோட்பாடு உருவாகி சைவ மதமாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியை ஆணாக கொள்ளும்போது சிவன், விஷ்ணு, பிரம்மன் என்ற வைணவ மும்மூர்த்தி கொள்கை உருவாகிறது எனலாம். சைவம், வைணவம் ஆகியவற்றில் குமர கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் 4 அம்சங்கள் 4 பெயர்களில் விளக்கப்படுகின்றன எனலாம். தீமையை, அதாவது சாத்தானை வென்றவர் என்றும் என்னும் இயேசு பெருமானின் நிலை சூரபெருமனை வென்ற குமர கடவுளாகிய முருகனாகவும், இறந்து உயிர் பெற்ற இயேசு பெருமானின் நிலை தலையை இழந்து திரும்ப தலையை பெற்ற பிள்ளையராகவும், உலகம் படைக்கப்படுவதற்கு காரணமாக கூறப்படும் இயேசு பெருமானின் நிலை உலகை படைத்த பிரம்மனாகவும், நானே உலகின் ஒளி என கூறிய இயேசு பெருமானின் நிலை மகர ஜோதியாக உள்ள மையப்பனாகவும் புராணங்களில் விளக்கப்படுகின்றன எல்லாம். இதனை சுருக்கி கூறுவதுதான் கிறிஸ்தவம் சைவம், வைணவம் என்று சொல்கிறது. கிறிஸ்தவம் தந்தை, பரிசுத்தாவி, மகன் என்று சொல்கிறது. சைவம் சிவன், சக்தி, முருகன், பிள்ளையார் என்று சொல்கிறது. வைணவம் சிவன், விஷ்ணு, பிரம்மன், ஐயப்பன் என்று சொல்கிறது. ஆகிய 7 பெயர்களில் சிவ குடும்பம் புராணத்தால் விளக்கப்படுகிறது. ஒரு தெய்வநாயகம் திராவிட சமயம் என்ற பத்திரிகையில் 1999 ஆண்டில் பக்கம் 9 பக்கத்தில் எழுதியிருக்கிறார். 60 சமயங்கள் கடவுளில் ஒரே கடவுளின் 6 தன்மைகளை விளக்கி சிவன் சைவம், சக்தி சாக்தம், விஷ்ணு வைணவம், குமர கடவுள் கௌமாரம், கணபதி காணபத்தியம், ஐயப்பன் சௌரம் ஆகிய 6 வகை சமயங்களும் எழலாயின. இந்து சமயத்தில் வேள்வி நிறைவேற்ற கோட்பாடுடைய கடவுள் சமயமாகவும் விளங்குபவை. இவ்வருவகை சமயங்கள் என்பது ஆழ்ந்து நோக்கத்தக்கது. இவ்வருவகை சமயங்களுள் பரிசுத்தாவியின் பெண் தன்மையை சிறப்பித்து செல்லும் சமயம் சைவம், சாக்தம், சௌரம், காணபத்தியம் ஆகிய 4 ஒரு பிரிவாகும். பரிசுத்தாவியின் ஆண் தன்மையை சிறப்பித்து கூறும் வைணவம், சௌரம் ஆகிய 2 மற்றொரு பிரிவாகும். சைவம், வைணவம் என்கிற இரு பெரும் பிரிவுக்குள் அடங்கி முதல் 4 சிவனுக்கு சிறப்பு கொடுத்தும் மற்றவை 2 விஷ்ணுவுக்கு சிறப்பு கொடுத்தும் சைவ வைணவம் என்னும் பெயரில் இரு பெரும் சமயங்களாக எழுதலாயின. ஒரு தெய்வநாயகம் 1985 ஆண்டு எழுதிய பக்கத்திலே 131, 132 பக்கத்திலே இவைகள் அடங்கியிருக்கின்றன. அருமையானவர்களே, இப்படி ஆவியானவர் அவருடைய ஆள் தன்மை பற்றி, அவருடைய ஆண் பெண் என்கிற தன்மையை குறித்தும் நாம் வாசித்தோம், நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் அதிகமாக கூட ஆழமாய் ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே,
கற்றுக்கொண்டு